பாருங்க அப்படியே மையாட்ட அரைச்சாச்சு. இது இப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம கறியில் போட்டு திவட்டி வச்சு கொதிக்க வச்சு சாப்பிட்டோம்னா அது அவ்வளோ ருசியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, கறி குழம்பு 2 நாள் கூட நம்ம சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கு. சூடு பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜிலெலாம் வச்சு சூடு வைக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. சுட வச்சாலாம் கெடாது, நல்லா தான் இருக்கும். 2 நாள்னா கூட, ஏன் 2 நாள் என்ன 3 நாள்னா கூட கறி குழம்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கெடாது. சூடு மட்டும் பண்ணி வச்சோம்னா போதும். ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோக்கா ஆகாதுங்க. எதாக இருந்தாலுமே நம்ம சூடு பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் கெடாமல். கறி குழம்பெல்லாம் அவ்வளோ ருசியாக இருக்குது. கெடவும் கெடாது. 3 நாள் ஆனாலும் நம்ம சூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஏனுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாதாங்க பிரச்சனை. உடம்புகளுக்கு செட் ஆகாது. அது இந்த கிளைமேட்டுகளுக்கெல்லாம் ஏற்கனவே குளிர், கீழையும் குளிருது மேலையும் குளிருது. உள்ள நிலத்தில் கால் வச்சாலே ஜில்லுன்னு இருக்குது. இந்த சமயத்தில் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு சுத்தமாகவே செட் ஆகாது. இங்கே பாருங்க, மையாட்ட அரைச்சிட்டேன். இதை கொண்டு அப்படியே கறியில் ஊற்றி திவட்டி கொதிக்க வச்சு இறக்கி தாளித்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? மட்டன் குழம்பு எங்கள் ஊர் கோயம்புத்தூர் திருப்பூர் ஸ்டைல் குழம்புங்க. நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? பாய்.